நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. எல்லாவற்றிற்கும் மேலான நாமம் கொண்டவரே ஆண்டவராக இயேசுவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். அப்பா, நீர் சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தராய் இருக்கிறவரே. நீர் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறவர், அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறவர், முந்தினவரும் பிந்தினவரும் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியினில் வாசம் பண்ணுகிற எங்கள் நல்ல தகப்பனே, அருமையான இந்த ஓய்வு நாளுக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. அப்பா, வருஷத்தை நன்மையினால முறிசூட்டுவேன் என்று சொன்னவர் அப்பா. ஹல்லேலூயா. இந்த ஒரு புதிய வருடத்தில், ஒரு புதிய மாதத்தில், இந்த முதலாம் ஓய்வு நாளில் உம்முடைய சமூகத்தில் கொண்டு வரும்படியாய் எங்களை தெரிந்தெடுத்தமைக்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. தேவனுடைய கண்களில் எங்களுக்கு கிடைக்கப்பட்ட அந்த கிருபைகளுக்காக நன்றி. உம்முடைய கரத்தில் கிடைக்கப்பட்ட அந்த தயவிற்காக நன்றி. உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்து அப்பா, ஹல்லேலூயா, எல்லா விதமான இக்கட்டுகளுக்கோ, எல்லா விதமான பலவீனங்களுக்கோ, எல்லா விதமான தடைகளையும் கர்த்தர் நீர் தாண்டி வர செய்து உம்முடைய சமூகத்தில் நித்தமும் தங்கியிருக்கிற பிள்ளைகளாய், ஹல்லேலூயா, இந்த முதலாம் ஓய்வு நாளில் கூட ராஜா உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை பாடி, உம்மை துதித்து, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த, ஹல்லேலூயா, எளிமையான எங்களை நீ தெரிந்து கொண்டெடுத்த இந்த தயவுக்காக, உம்முடைய இரக்கத்திற்காக, உம்முடைய அன்பிற்காக, உம்முடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் மீது வைத்த எல்லாவற்றிற்கும் மேலாக உம்முடைய அன்பிற்காக உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த ஓய்வு நாளில் கூட உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீர் ஆதியும் அந்தமும் ஆனவர் என்று சொன்னது போல இந்த ஆதி துவக்கத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது என்று சொன்னது போல இந்த வருஷத்தின் முதலாவது ஓய்வு நாள், ஹல்லேலூயா, இந்த வருஷத்தின் துவக்கத்தை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாள் ஆராதனை, ஹல்லேலூயா, என் தேவனுடைய மகிமை கடந்து வருவதாக தகப்பனே. என் தேவனுடைய பிரசன்ன சபை முழுவதும் இறங்கட்டும் அப்பா. உம்முடைய பரிசுத்த ஆவியானுடைய தூதர்கள் எங்கள் சபை முழுவதும் நிரம்ப செய்வீராக. ஒவ்வொருவரையும் தொடும்படியாய் கடந்து வருவீராக, ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாய் கடந்து வருவீராக. ஒரு விடுதலையோடு உம்மை ஆராதிக்க, ஒரு பலத்தோடு உம்மிடத்தில் அன்பு கூற, ஆண்டவரே, இருதயத்தை திறந்து உம்முடைய சமூகத்தில் நித்தமும் தங்கியிருக்கிறவர்களா என் தேவன் எங்களை மாற்றும்படியாய் நீர் கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறோப்பா. எல்லா பலவீன கட்டுகளை கர்த்தர் அறுத்து போடுவீராக. எல்லா தடைகளையும் கர்த்தர் நீர் தாண்ட செய்யுங்க. எல்லா தடைகளிலும் கர்த்தர் தகர்த்தெறிவீராக. எல்லா தடைகளையும் கர்த்தர் நீர் ஓடி ஜெயமாய் முடிக்க செய்யும்படியாய், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கடந்து வருகிறோம்ப்பா. ஹல்லேலூயா. என் தேவனுடைய பிரசன்னம் அப்பா இந்த நாள் அளவில்லாமல் ஊற்றப்படட்டும். என் சபையை நீர் பரிசுத்தப்படுத்துவீராக. வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்துவீராக. உமக்கு உகந்த பலிகளா எங்களுடைய ஆராதனைகள் மாறட்டும். உமக்கு உகந்த காணிகளா எங்களுடைய அர்ப்பணிப்புகள் மாறட்டும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். ஆராதிக்கிற வேளையிலே எங்க தேவ பிரசன்னம் ஆண்டவரே, ஆராதிக்கிற வேளையிலே, அர்ப்பணிக்கிற வேளையிலே தேவ பிரசன்னம் ஒவ்வொருவரையும் சபை முழுவதும் மூட செய்வீராக ராஜா. உம்முடைய தூதர்களை நீர் அனுப்புவீராக ராஜா. தானியேல் ஜெபிக்க தொடங்கினது போல, கட்டளை வெளிப்பட்டது சொன்னது போல, நாங்கள் ஆராதிக்க துவங்கின போது, நாங்கள் துதிக்க துவங்கின போது உம்முடைய பிரசன்ன சபை முழுவதும் இறங்கட்டும். ஆவியானவர் அனலாய் நீர் ஊற்றுவீராக. கடைசி கால எழுப்புதல் அக்கினியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே. குமாரர் குமாரத்தி மேல ஊற்றுவேன் சொன்ன ஆவியை, ஊழியக்காரர்கள் மேல ஊற்றுவேன் சொன்ன ஆவியை இந்த நாளின் துவக்கத்திலே நீர் ஊற்றுவீராக. இந்த வருஷத்தின் துவக்கத்திலே நீர் ஊற்றுவீராக ராஜா. எங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தை இந்த நாட்களில் செயல்படுத்தும்படியா, இந்த வருஷத்தை எந்த நோக்கத்திற்காக எங்களை கொண்டு வந்தீரோ, எந்த சித்தத்திற்காக எங்களை கொண்டு வந்தீரோ, உம்முடைய சித்தம் பரிபூர்ணம் அடைவதற்கு ராஜா எங்களை முழுமையாய் விட்டு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் எங்களை விட்டு கொடுக்கிறோம். சபைக்கு வருகிற ஒவ்வொருவரையும் விட்டு கொடுக்கிறோம் ஆண்டவரே. என் தேவனுடைய சித்தம் ஆண்டவரே, என் தேவன் எதற்காக எங்களை தெரிந்தெடுத்தீரோ, இந்த வருஷத்துல எந்த காரியத்துக்காக எங்களை கொண்டு வந்தீரோ ராஜா, அந்த காரியம் முழுமையா எங்களை நிறைவேறுவதற்கு, அந்த காரியம் எங்களுக்குள்ளாக முழுமை அடைவதற்காக எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா. நாள்வது நானல்ல கிறிஸ்து என்னில் வாழ்கிறான்னு சொன்னுகிறது போல இந்த வருஷத்தின் துவக்கத்திலே ஆண்டவரே எங்களை முற்றிலுமாய் உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை முற்றிலுமாய் உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா. இந்த நாள் ஆராதனை முழுவதும்
அதிகமாய் தேவ பிரசன்னம் இறங்கட்டும். எல்லா கட்டுகளும் அறுக்கப்படுவதாக தகப்பனே. சபை முழுவதும் தேவ தூதர்களால் நிரம்பட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லா ஆவிகள் வெளியேறட்டும் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்க முடியாதபடிக்கு ஆண்டவரே, உம்மை துதிக்க முடியாதபடிக்கு பலவீனத்தை கொண்டு வருகிற ஆவிகளை கடிந்து கொள்ளுகிறோம். சோர்வினை கொண்டு வருகிற ஆவிகளை கடிந்து கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா. மனுஷனுடைய சூழ்ச்சிகள், பிசாசுடைய தந்திரங்கள், வானமண்டல கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினால நாங்கள் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம்ப்பா. சபை முழுவதும் சுத்திகரிங்க. சபை முழுவதும் பரிசுத்தப்படுத்துங்க. ஒவ்வொருவரும் ஆலயத்துக்குள்ள நுழையும் பொழுது தேவ பிரசன்னம் அவங்க மேல இறங்கட்டும்ப்பா. தேவனுடைய கரம் அவர்களை முழுமையாய் ஆட்கொள்ளட்டும் ஆண்டவரே. தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய மகிமை அவர்களை சுற்றிலும் சூழ்ந்திருக்கும்படி அன்றைக்கு தாவீதுக்குள் இருந்த அந்த ஆண்டவரே சோதரியப்பா, அந்த நிச்சயத்தை இந்த நாள் உம்முடைய பிள்ளைகள் பெரும்படி என் தேவன் என்னை நடத்த போகிறார். என் தேவன் என்னோடு கூட பேச போகிறார். என் தேவன் என்னை விடுவிக்க போகிறார். என் கட்டுகளை அறுக்க போகிறார் என்ற நிச்சயத்தோடு உம்முடைய பிள்ளைகள் வாஞ்சியோடு கடந்து வர என் தேவனின் கிருபை செய்யுங்க. எல்லா தடைகளும் உடைத்தெறிங்க. வர தடைப்பட்டிருக்கிற பிள்ளைகள் எல்லாம் கர்த்தர் உள்ளத்துல பேசி கொண்டு வரும்படியாய் செபிக்கிறோம்ப்பா. உம்முடைய தாசர் உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. வாத்திய கருவிகள் பயன்படுகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மறைச்சி தேவனுடைய பரிசுத்த ஆவியுடைய ஆளுகைக்கு முழுமையாய் விட்டு கொடுக்கிறப்பா. கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை செய்ய போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். தேவ பிரசன்னம் எங்களோடு கூட தங்கி இருக்க போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் பெரிய காரியங்களை செய்ய போகிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அப்பா, உம்முடைய பிரசன்னம் இருந்து விட்டால் போதும். எனக்கு சிறகுகளே வேண்டாம், பறக்க முடியும், வாழ்ந்துருவேன்ப்பா. நான் உம்முடைய பிரசன்னம் இருந்தால் போதும், வாழ்ந்துருவோம். நாங்கள் வாழ முடியும். அந்த பிரசன்னத்தை நாங்கள் தேடி வந்திருக்கிறோம். கர்த்தர் எங்களோடு பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எனது அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாய் இந்த ஓய்வு நாள் மாலை நேரத்தில் நம்மை ஒருமனப்படுத்தி தெய்வ சமூகத்தில் நிறுத்தின தேவாதி தேவனுக்கு நான் முதலாவது நன்றி செலுத்த நான் கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். தேவனுடைய வருகையின் காலங்கள், ஆண்டுடைய துவக்கம் முதல் ஓய்வு நாள், தேவனுடைய வருகையின் காலம், இப்படி எல்லா சூழ்நிலைகளிலும் வாழ்க்கை பயணம் இப்படி நகர்த்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே ஆவிக்குரிய வாழ்வை அற்பமாய் எண்ணி விடாதீர்கள். ஆவிக்குரிய பயணத்தை அற்பமாய் எண்ணி விடாதீர்கள். அற்பமாய் எண்ணி விடாதபடி எந்த நோக்கத்தோடு இந்த ஆண்டு எனக்கு கூட்டி கொடுத்தாரோ, சென்ற ஆண்டிலே எத்தனையோ கொள்ளை நோயிலே பாதிக்கப்பட்டு இருக்கலாம், எத்தனையோ விபத்துகள், எத்தனையோ கஷ்டங்கள், வாழ்வதற்கு எனக்கு விருப்பம் இல்லை என்று சொல்லக்கூடிய நிலைமைகள் எல்லாவற்றையும் கடந்து வர தேவன் கிருபை செய்தார். ஏன் இந்த வாழ்வு, எதற்காக இப்படி நம்மை அழைத்து சொல்லுகிறார்? ஏதோ ஒரு நோக்கம் இருக்கிறதுன்றதை புரிந்து கொள்ளணும். ஏதோ ஒரு திட்டம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். அதை புரிதல் இல்லாவிட்டால் நம்முடைய ஆவிக்குரிய பயணத்திற்கு அர்த்தம் இல்லாமல் போகும். ஆவிக்குரிய வாழ்வுக்கு அது அர்த்தம் இல்லாமல் போய்விடும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் இருக்கிறது, ஒரு நோக்கம் இருக்கிறது, ஒரு திட்டம் இருக்கிறது. இதை புரிந்து கொண்டுதான் நம்முடைய வாழ்வை நீங்கள் நகர்த்த வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் போது சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். அதில் 11-12வது வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன். தேவன் கடைசி காலத்தில் ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கிறார். இந்த எச்சரிப்பின் சத்தம் எதற்காக கொடுக்கப்படுகிறது அப்படி என்று சொன்னால், நிற்கிற நாம் விழுந்து போக விடாதபடி எச்சரிக்கையா இருக்க வேண்டும். நின்று கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற நாம், ஆவிக்குரியவன் என்று சொல்லுகிற நாம்,
சத்தியத்தை அறிந்தவன் என்று சொல்லுகிற நாம், அழைப்பையும் அபிஷேகத்தையும் பெற்றிருக்கிறேன் என்று சொல்லுகிற நாம் விழுந்து போகாதபடி எச்சரிக்கையாய் இருப்பதற்காக தான் தேவன் நமக்கு இந்த கடைசி காலங்களிலே ஒரு எச்சரிக்கையை நமக்கு கொடுக்கிறார். மகனே விழுந்துற போற, மகளே விழுந்துற போற, அப்படி என்று சொல்லி ஒரு எச்சரிக்கையின் சத்தம் தேவன் நமக்கு கொடுக்கிறார். இந்த புரிதல் நமக்கு வேண்டும். இந்த ஆவிக்குரிய பயணத்தில் இந்த புரிதல் இல்லாம புது ஆண்டுக்குள்ள வந்துட்டேன், வாக்குத்தத்தத்தை கேட்டு என் சபையில் இந்த வாக்குத்தத்தம் அது என்ன தொட்டது போல இருக்கிறது, எல்லாம் உண்மைதான், இல்லை என்று மறுக்கல. ஆனால் இந்த கடைசி காலங்களிலே ஒரு எச்சரிப்பின் சத்தத்தையும் தேவன் கொடுக்கிறார். நீ விழுந்து போகாதபடி நீ எச்சரிக்கையா இருக்க வேண்டும். நிற்கிறவன் நீ விழுந்து போய் விடுவாய், பெற்றிருக்கிற நீ இழந்து விடுவாய். நீ எச்சரிக்கையாய் ஓட வேண்டும். இதுதான் தேவன் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நமக்கு கொடுக்கிற ஒரு எச்சரிப்பினுடைய சத்தம். இதை அறிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். அதுதான் எபிரேயருக்கு எழுதும் போது அவர் அழகாய் சொல்லுகிறார். எபிரேயர் 11வது அதிகாரத்திலே 7வது வசனத்தை வாசிக்கும் பொழுது சொல்லுகிறார், விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவனுடைய எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்காக பேழை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதி அவன் சுதந்திரித்துக் கொள்ளுகிறான். நீதி அந்த எச்சரிக்கை பெற்றுக் கொள்ளுகிற அந்த நோவாவை நாம கவனிக்கணும். அந்த எச்சரிக்கையை பெற்ற உடனே என்ன செய்கிறான்? தன் குடும்பத்தை ரட்சித்து விடுகிறான். அந்த நீதிக்கு பாத்திரவனாய் மாறுகிறான். ஏன் இந்த எச்சரிப்பு? நோவாவுக்கு ஏன் அந்த எச்சரிப்பு கொடுக்கப்பட்டது? ஒரு அழிவு வரப்போகிறது, ஒரு துன்பம் வரப்போகிறது, ஒரு கண்ணின் நிறைந்த ஒரு வாழ்வு வரப்போகிறது. அது நீ அழைப்பு அகப்படாதிருப்பதற்காக ஒரு பேழை உண்டாக்கு. உன் குடும்பத்தை ரட்சித்துக்கொள், உன்னை சார்ந்தவர்களை ரட்சித்துக்கொள், உன் கணவனை ரட்சித்துக்கொள், உன் மனைவியை ரட்சித்துக்கொள், உன் பிள்ளைகளை பெற்றோரை ரட்சித்துக்கொள். தேவன் இந்த எச்சரிப்பை தான் நமக்கு கொடுக்கிறார். இந்த எச்சரிக்கையை பெற்ற உடனே நோவாவுடைய வாழ்க்கையிலே நடக்கிறது, நீதிக்கு அவன் சுதந்திரவாளியாய் மாறி விடுகிறான். ஆசீர்வாதங்களுக்கு சுதந்திரவாளியாய் மாறுகிறான். உலகம் முழுவதுமாய் அழிக்கப்படுகிறது, உலகம் முழுவதுமாய் அழிவின் பாதையிலே ஓடுகிறது. ஆனால் நோவாவுடைய குடும்பத்தையும் என் ஆண்டவர் ரட்சித்தார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யார் எந்த அழிவில விழுந்தாலும் சரி, தேவனுடைய பிள்ளைகளை ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். அந்த எச்சரிப்புக்கு செவி சாய்க்கிற பிள்ளைகள், தேவன் கொடுக்கிற அந்த எச்சரிப்புக்கு செவி சாய்த்து நடக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறார். ஆகவே தேவன் நமக்கு கொடுக்கிற அந்த எச்சரிப்பு மீது கவனம் செலுத்துங்க, கவனமாயிருங்க. உங்களையும் உங்களை சார்ந்தவர்களையும் ரட்சிப்பிற்குள்ளாக நடத்த பிரயாசப்படுங்க. உன் குடும்பத்தையோ, உன் இனஜன பந்துக்களையோ, உன் உறவுக்காரரையோ, நீ சந்தித்த ஜனங்களையோ அவர்களை ரட்சிப்பதிலே கவனம் செலுத்து. வேற எந்த காரியமும் இந்த நாட்களிலே வேண்டாம். உடைய போட்டி, இந்த பொறாமைப்படுறது, போட்டி போடுறது, என் மேல என்ன இருக்குது, முற்றுப்புள்ளி வச்சிருவார் இந்த ஆண்டு. மறந்துடாதீங்க, இந்த ஆண்டு ஒரு எச்சரிக்கை தேவன் கொடுக்கிறார். அந்த ஆவிக்குரிய பெருமை உள்ளவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார். எதற்கு இதை பெற்றோம் என்பதை அறியாமல் ஓடிக்கொண்டிருக்கிற நமக்கு ஒரு எச்சரிப்பு. மறந்து விடாதீங்க. ஏன் இந்த எச்சரிப்பின் சத்தம்? பெருமை கொள்ளல்ல. தேவன் என்னோடு பேசிவிட்டார், தேவனை தரிசித்தேன், தேவனுடைய சத்தத்தை கேட்டேன், பெருமைக்காக அல்ல, உன்னை சார்ந்தவர்களை ரட்சித்துக் கொள்வதற்காக, உன் குடும்பத்தை நீ ரட்சித்துக் கொள்வதற்காக. மறந்து விட வேண்டாம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அறிந்து கொண்டு உடைய ஆவிக்குரிய காரியங்களிலே உங்களை இணைத்துக் கொள்ளுங்க. தேவனுடைய எச்சரிப்பை பெற்றவர்களாய் உங்களுடைய வாழ்வை நகர்த்துங்க. கர்த்தர் வரப்போகிறார். இது கடைசி காலங்கள். தேவனுடைய வருகை எதிர்நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற காலங்கள் இது. அறிந்து கொண்டு உங்களுடைய வாழ்வை நீங்கள் நகர்த்த வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அறிந்து கொள்ளுங்க. எச்சரிக்கை கொடுக்கிறார் என்றாலே உடனே நீ என்ன செய்யணும்? நீ உன்னை தப்பித்து ஓடுறதில்லை, உன்னை சார்ந்தவர்களை ரட்சிப்பதற்காக தான் அந்த எச்சரிப்பின் சத்தம்.
எச்சரிப்பின் சத்தம் வந்துடுச்சு. இன்னைக்கு எச்சரிப்பின் சத்தம் கேட்கிறவங்க நிறைய பேர், ஆவிக்குரியவர்கள் நிறைய பேர் அந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிறோம். ஆனா கேட்ட நாம் என்ன செய்கிறோம்? நான் சபைக்கு போனா போதும், எனக்கு சுகம் கிடைச்சா போதும், உலகம் முழுதுமாய் கொள்ள நோயில வீழ்த்தோம், நானும் என் குடும்பத்தை காத்துக் கொள்ளுகிறேன். அல்ல, உன்னை சார்ந்தவர்களை ரட்சிப்பதற்காக தான் இந்த எச்சரிப்பின் சத்தம் உனக்கு கொடுக்கப்படுகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அறிந்து கொள்ளுங்க. அறிந்து கொண்டாலே போதும், உடைய ஆவிக்குரிய பயணம் இனிமை உள்ளதா இருக்கும், ஆசீர்வாதம் உள்ளதா இருக்கும். தேவன் உண்மையாகவே இந்த ஆண்டு உங்களை ஆசீர்வதிக்கக்கூடியவராய் இருக்கிறார். அழைப்பை அறிந்து கொள்ளுங்க. 1 சாமுவேல் 24வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 1 சாமுவேல் 24வது அதிகாரத்திலே 17வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் சொல்கிறார், தாவீதை பார்த்து நீ என்னை பார்க்கலாம். தாவீதை பார்த்த உடனே சவுல் சொல்லுகிறான், நீ என்னை பார்க்கலாம் நீதிமான். எதற்காக? ஏன் அந்த நீதிமானுக்குரிய ஒரு இடத்தை தாவீதுக்கு ஆண்டவர் அந்த இடத்துல வைக்கிறார். சவுல் மூலமாய் ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது, நீ என்னை பார்க்கலாம் நீதிமான். ஏன்? நம்முடைய வாழ்க்கையிலும் சில சமயங்களிலே ஆவிக்குரிய நல்ல பிரதர் ஜெபிக்கிறாரு, நல்ல பிரதர் பிரசங்கிக்கிறார், ஓ சிஸ்டர் வந்தா, ஓ அவர் வந்தா, நல்லா இருக்குது. ஏன்? எதற்காக? இதை உணர்ந்தோமா? இல்ல, நமக்குள்ள உடனே நமக்கு உடனே டொய் 2 கொம்பு முளைச்சிடுது. ஏன் உணர்றது இல்ல? ஏன் இந்த அபிஷேகம், ஏன் இந்த ஊழியம், ஏன் இந்த அழைப்பு, ஏன் இந்த சபைக்கு என்ன அழைத்து வந்தார்? உணர்வதே கிடையாது. நன்றாக புரிந்து கொண்டு கூட ஆவிக்குரிய பயணத்தை நீங்க நகர்த்தணும். ஏன்? எதற்காக இந்த பெயர் எனக்கு சூட்டப்படுகிறது? இதை நாம் புரிந்து கொண்டாலே போதுங்க. நம்ம அநேகர் இதை புரிந்து கொள்வது இல்லை என்பதுதான் ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய காரியமாக இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் நீதிமொழிகள் 28வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். அதுல 28வது வசனத்தை வாசிக்கும் பொழுது சொல்லுகிறார், துன்மார்க்கன் எழும்பும் போது மனுஷன் மறைத்து கொள்ளுகிறார்கள், அவர்கள் அழியும் பொழுதோ நீதிமான்கள் பெருகி கொண்டிருக்கிறார்கள். நீதிமான் பெருக பெருக துன்மார்க்கன் அழிவதற்காக தான் அவனை தேவன் எழுப்புகிறார். ஏன் அவருக்கு அந்த நீதிமான் என்கிற ஒரு பட்டம் சூட்டப்படுகிறது என்று சொன்னால், துன்மார்க்கர் அழிவதற்காக. ஏன் உன்னை அபிஷேகிக்கப்பட்டவன், ஒரு கிறிஸ்தவன், ரட்சிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன? துன்மார்க்கன் விழுந்து போவதற்காக, பாவத்தில் விழுந்து போனவர்கள் எழும்புவதற்காக, அழிந்து போகிற ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவதற்காக. நாம இதெல்லாம் நமக்கு தெரியுது இல்லை. நமக்குள்ள உடனே ஒரு தலகணம் வந்துடுது, நமக்குள்ள ஒரு பெருமை வந்துடுது. ஓ, என்னை நீதிமான் சொல்லிவிட்டார்கள், என்னை அபிஷேகிக்கப்பட்டவன் சொல்லிவிட்டார்கள், என்னை இப்படியாய் சொல்லி இருக்கிறார்கள் சொல்லி பல காரணங்களை சொல்லுகிறோம். ஆனால் அதற்கு காரணம் துன்மார்க்கன் அழிந்து போவதற்காக. மறந்துவிட வேண்டாம். ஏன் எனக்கு இந்த பதவி கொடுக்கப்படுகிறது? ஏன் இதை எனக்கு கொடுத்தார்? ஒரு ஆத்தும ரட்சிப்பு அந்த இடத்துல வேண்டும். அந்த இடத்துல ஒரு பாவி மனமாற்றம் வேண்டும். பாவி மனமாற்றமும் இல்லை, ஆத்தும ரட்சிப்பும் இல்லை. ஆனா நமக்குள்ள நான் நீதிமான், நமக்குள்ள நம்ம ஒரு பெரிய ஒரு பெருமை நாம் கொள்ளுகிறோம். நான் நீதிமான், நான் அபிஷேகிக்கப்பட்டவன், என் மேல என்ன அபிஷேகத்தால இருக்க தெரியுமா? இருக்கட்டுங்க, இல்லை என்று நான் சொல்லவில்லை, மறுக்கவில்லை, அதை நான் குறை சொல்லவில்லை, பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் நான் பேசவில்லை. ஆனால் எதற்கு கொடுத்தார் என்பதை அறியாமல் பெற்றிருப்பது ஒரு தவறான காரியம் என்பதை நீ மறந்து விடாதே. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கொடுத்தது எதற்காக? எதற்காக தாவீதுக்கு அது கொடுக்கப்பட்டது? துன்மார்க்கன் விழுந்து போவதற்காக, துன்மார்க்கன் விழுந்து போவதற்காக, பாவிகள் மனமாறுவதற்காக, ஒரு ரட்சிப்பு அந்த இடத்துல செயல்படுவதற்காக. ரட்சிப்பு நோக்கம் செயல்பட்டதா பெற்றுக்கொண்ட நாம் நம்முடைய குடும்பத்தில் ஒரு கணவனை ரட்சிக்க முடிஞ்சுச்சா? உங்க மனைவிய, உங்க பிள்ளைகளை இல்ல இல்ல பெருமை கொள்ளாத. தேவன் ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை உனக்கு கொடுக்கிறார், பெருமை கொள்ளாத. சகோதரனை, சகோதரியே, நீ பெருமை கொள்ளாத. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீ யாராக இருந்தாலும் சரி, பெருமை கொள்ளாதே. நிற்கிறவன் விழுந்து போகிற காலம் இது. நிற்கிறவன் அவனும் விழுந்து போகாதபடி எச்சரிக்கையா இருக்க வேண்டும். விழுந்து போகிற காலம் இது, மறந்துவிட வேண்டாம். அறிந்து கொண்டு நம்முடைய வாழ்வை நாம் நகர்த்த வேண்டும். இது தேவனுடைய வருகையின் காலங்களாக இருக்கிறது. 1 சாமுவேல் 9வது அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளலாம். அதுல 3வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, சவுலின் தகப்பனாகிய
கிசுடைய கழுதைகள் காணாம போயிற்று. ஆகையால் கீஸ் தன்னுடைய குமாரனாகிய சவுலை நோக்கி, நீ வேலைக்காரர் ஒருவனை கூட்டிக் கொண்டு கழுதையை தேட புறப்படு, போ. கழுதையை தேட போ. கழுதையை தேட போனவன் ராஜாவாக மாற்றினார். ஏன் மாற்றினார்? உன் பலத்தில் ஓடவா, உன் ஞானத்தை வெளிப்படுத்தவா, உனக்குரியதை சம்பாதிக்கவா, உனக்கு பெயர் புகழ நாட்டிக் கொள்றதுக்கா? எதற்கு? கழுதையை தேடிக்கொண்டு போனவனை அரசனாய் மாற்றினார். சபிக்கப்பட்ட வாழ்வில் இருந்த நம்முடைய வாழ்வை ஆசீர்வாதமான வாழ்வாய் மாற்றி இருக்கிறார். முடிந்து போய்விட்டது என்று சொல்லி உலகம் பார்த்த வாழ்வு, ஆனால் என் ஆண்டவர் அன்றுதான் உன் வாழ்க்கை துவங்குகிறது என்று சொல்லி துவக்கி வைத்தார். ஏன்? எதற்காக? யோசித்து பார்த்தோமா? என் பலத்தில் நான் ஓடணுன்றதுக்காகவா? என் ஞானத்தை நான் வெளிப்படுத்தணும், என் சுயத்தை நான் வெளிப்படுத்தணுன்றதுக்காகவா? எனக்குன்னு ஒரு கூட்டத்தை சம்பாதிக்கணும், எனக்குன்னு சொத்துக்களை சேர்க்கணுன்றதுக்காகவா? இல்ல உலகத்தில் பெயர் புகழ் எடுக்கவா? இல்லைங்க, இல்லை. அதுதான் மல்கியா தீர்க்கதரிசி அழகாய் சொல்கிறார். மல்கியா 3வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கும் சொல்றாரு, தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதுங்கிற வித்தியாசத்தை காண்பிக்க. ஏன் கொடுக்கிறார்? ஒரு வித்தியாசத்தை நீ காமிக்கணும். உலகத்தில் ஒரு வித்தியாசத்தை காண்பிக்கக்கூடியவனாய் நீ மாறணும். இதற்காக தான் கழுதையை தேடி போனவனை அழைத்து அரசனாய் மாற்றினார். தகுதியற்ற நம்மை தேவன் ராஜாக்களாய் முடிசூட்டி இருக்கிறார். உணர்வது கிடையாது. நம்ம நம்முடைய பலத்தில் ஓடினா போதும் நினைக்கிறோம். நம்முடைய பேர் புகழுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம். நிற்கிற நீ விழுந்து போவ, நிற்கிறேன்னு சொல்ற நீ விழுந்துருவ. உலகம் கேட்கும், சகோதரனே சகோதரியே உன் அபிஷேகம் எங்கன்னு கேட்கும். விழுந்து போகாது. தேவன் எச்சரிக்கை கொடுக்கிறார். நோவாவுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்தார். அவன் தன்னுடைய குடும்பத்தை ரட்சிப்பதற்காக, தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்காக தகுதியற்ற நமக்கு அழைப்பை கொடுத்திருக்கிறார். ஆவிக்குரியவர்கள் என்று அழைப்பை கொடுத்திருக்கிறார். உணர்ந்தோமா? அறிந்தோமா? யோசித்து பாருங்க. எதற்கு நீதிமான் என்கிற பட்டம்? துன்மார்க்கனை வீழ்த்துவதற்காக, பாவி மனமாறுவதற்காக. இதை நம்ம உணரல. அபிஷேகம் பெருகிற வரைக்கும் நிறைய கிறிஸ்தவர்கள் அபிஷேகம் பெருகிற வரைக்கும் என்ன செய்கிறோம்? போராடுகிறோம். அந்த கூட்டத்தில் கலந்துக்கணும். அபிஷேகத்துக்காக ஒரு டொனேஷன் புக்கு போட்டுட்டு அதில் கலந்துக்கணும். 500 ரூபாய் 10,000 ரூபாய் கொடுத்துட்டு அதில் கலந்துக்கணும். அபிஷேகம் என்ன கிடைச்சிச்சு? என்ன நடந்துச்சு? என்ன மாற்றங்களை கண்டீர்கள்? ஒன்றுமே இல்லை. ஒன்றும் நடக்கல. பிரச்சனையாக இருக்குது. ஆனா ஏதோ வந்துட்டு போனது போல இருக்குது. என்ன வந்துச்சு தெரியல. நாம ஒரு பெயர் சூட்டி கொள்கிறோம். ஆவியானவர் வந்தார். ஆவியானவர் வந்துட்டு சும்மா வந்துட்டு போயிட்டாரா? தெரியலையே. பரிசுத்த ஆவி உன்னிடத்தில் வரும்பொழுது என்ன செய்வாருங்க? சகலத்தையும் போதிப்பார். பரிசுத்த ஆவி உன்னிடத்தில் வரும்பொழுது சகலத்தையும் போதிப்பார். அவர் சும்மா போக மாட்டார். சும்மா விட்டு போக மாட்டார் அவர். ஆனா இன்னைக்கு ஏதோ வந்துச்சுங்க, ஆவில நிரம்புனங்க. என்ன போதிச்சாரா? உன் பாவத்தை உனக்கு சுட்டி காமிச்சாரா? நீ நடக்கிற பயணம் சரியில்லை சொன்னாரா? இல்ல. நமக்கு அந்த சத்தம் கேட்ட பாடே இல்லை. அப்போ வந்தது பரிசுத்த ஆவியா அசுத்த ஆவியா? நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு வியாபாரமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. வியாபாரமாய் மாறிக்கொண்டிருக்கிற ஒரு ஆவிக்குரிய வாழ்வாய் இருக்கிறது என்பதை நினைக்கும் பொழுதுதான் வேதனை அளிக்கக்கூடிய காரியமாய் இருக்கிறது. அதான் ஏசியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார் அழகாய். ஏசியா 49வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஏசியா 49வது அதிகாரத்திலே 1வது வசனத்தை வாசிக்கும் போது சொல்லுகிறார், தீவுகளே எனக்கு செவி கொடுங்கள், தூர தேசத்தில் இருக்கிற ஜனங்களே கவனியுங்கள். தாயின் கர்ப்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் என்னை அழைத்தார். எங்க அழைத்தாரா? தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் போது அழைச்சார். நாம நினைக்கிறோம் பாஸ்டர் தொட்டதுனால தான் அபிஷேகமே தெரிஞ்சிச்சு. இல்லை இல்லை சகோதரனே சகோதரியே, நீ உன் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் போதே கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். ஆமென், அல்லேலூயா. என்ன என் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் போதே என் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஆமென். இல்லைன்னா நாம இன்னைக்கு இருக்க முடியாது. என்னைக்கு சும்மா அப்படி வந்துட்டு ஓடிட்டு இருப்போம். என் ஆண்டவர் அன்று என்னை தெரிந்து கொண்டபடினால் இன்று வரை என்னை கைவிடாது இருக்கிறார். தேவனுடைய கிருபை இது.
அதுதான் சொல்லுகிறார் ஏசாயா தீர்க்கதரிசி, தாயின் கர்ப்பத்திலே இந்த அழைப்பு. அழைப்பு எங்கு கொடுக்கப்படுது? உண்மைதாங்க, அழைப்பு தாயின் கர்ப்பத்திலே உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதான் எபேசியருக்கு எழுதும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் அழகாய் சொல்லுகிறார். எபேசியர் 1வது அதிகாரத்திலே 6வது வசனத்தை வாசிக்கும் போது சொல்லுகிறாரு, தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே தம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். எதற்காக முன்குறித்தாரா? சுவிகார புத்திரராகும்படி. உண்மைதான், சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்தார். தாயின் கர்ப்பத்திலே அந்த அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாம் உண்மைதான், மறுக்கவில்லை, இல்லை என்று சொல்லவில்லை. கலாத்தியருக்கு எழுதும் போது சொல்லுகிறார், கவனியுங்களே, கலாத்தியர் 4வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்து பாருங்களேன். ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல், ஆமாங்க, அடிமைதனமும் இல்லை, நீ தேவனுடைய பிள்ளையா மாறிட்ட. ரொம்ப சந்தோஷம். தாயின் கர்ப்பத்தில் அழைப்பு இருக்கிறது, புத்திர சுகாரமாகும்படி முன்குறிப்பு இருக்கிறது. அடிமதனத்தில் இல்லை, நீ தேவனுடைய சுதந்திராய் மாறி இருக்கிற. எல்லாம் உண்மைதான். இந்த ஆண்டு ஆசீர்வாதம் ஆண்டுடா, இந்த ஆண்டு தடையெல்லாம் உடைஞ்சிடுச்சு, உண்மைதான், இல்லைன்னு மறுக்கலங்க, இல்லை என்று நான் மறுக்கவில்லை. ஆனால் ஒரு காரியத்தை நன்கு நாம் அறிந்திருக்க வேண்டும். நீதிமொழிகள் 29வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நீதிமொழிகள் 29வது அதிகாரத்திலே 1வது வசனத்தை வாசிக்கும் போது சொல்கிறாரு, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான். எதயத்தை கடினப்படுத்தின நாசமாயிடுவேன். ஆவிக்குரிய பயணத்தில் தாயின் கர்ப்பத்தில் உன்னை அழைத்தார், உண்மை ஒத்துக்கிறேன். புத்திர சுகாரம் ஆகும்படி தேவனை முன்குறித்தார், ஒத்துக்கிறேன், இல்லை என்று சொல்லல. அடிமதனத்தில் உனக்கு இல்லை, அடிமதன வாழ்வு இல்லை, தேவனுடைய சுதந்திரன், ஒத்துக்கிறேன். ஆனா இந்த ஆவிக்குரிய ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த பயணத்தில், ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அழைப்பினுடைய பாதையில உன் இதயத்தை கடினப்படுத்தின முடிஞ்சிடுச்சு, வாழ்க்கை முடிந்தது. இதயத்தை கடினப்படுத்துறவன் நாசமாவானாம். வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. சகாயமின்றி சடுதியில் அவன் நாசமாவான். ஓ, ஆசீர்வாதம் இருக்குது, எனக்குள்ள அபிஷேகம் இருக்குது, எனக்குள்ள வர இருக்குது, என் மேல என்ன தெரியுமா, இதையும் கடினப்படுத்தினா போயிடுச்சு. ஆவிக்குரிய பயணத்தில் தேவனுடைய நடத்துதல் இருக்கும்போது அவருடைய கைட்னஸ்ல தான் இருக்கணும், அவருடைய ஆலோசனையில தான் இருக்கணும். நான் ஒரு கம்பெனியில் வேலை செய்யறேனாக்கா கம்பெனியுடைய எஜமானனுக்கு கீழ்ப்படிதான் என் வாழ்க்கையை நடத்தணும். நான் எங்க போகிறேன் அந்த எஜமானுடைய அறிவுரை இருக்கணும். ஒரு நிறுவனத்தில் நான் வேலை செய்யறேன்னா அந்த நிறுவனத்துடைய கோட்பாடுகளுக்கு கீழ்ப்பட்டு தான் நான் நடக்கணும். இதுதான் என்னுடைய அழைப்பு. ஆனால் என் இதயத்தை நான் கடினப்படுத்தி விட்டால், இந்த ஆவிக்குரிய ஆசீர்வதிக்கப்படுகிற இந்த பயணத்திலே என் இதயத்தை கடினப்படுத்தி தேவனுடைய சத்தத்தை நான் மீறுவேனானால் நாசமான வாழ்வுதான். உடனே கம்பெனியில சீட்டு கிழிச்சிருவாங்க, கம்பெனியில சீட்டு கிழிச்சிருவாங்க. ஒரு கல்லூரியில வேலை வாங்கி தரேன், உனக்கு சீட்டு வாங்கி தரேன் என்று சொல்லி அந்த கல்லூரியில் பணி புரிகிற ஒரு அட்டெண்டர் அந்த இடத்துல செயல்பட்டான்னு சொல்லிட்டு அவனுடைய ஃபோன் காலை ட்ரேஸ் பண்ணி உடனே அவனுக்கு ஒரு மெமோவை கொடுத்து அந்த நிர்வாகம் என்ன செய்தான், ஒரு பனிஷ்மெண்ட் அவனுக்கு கொடுக்குது, ஒரு பனிஷ்மெண்ட் அவனுக்கு கொடுக்குது. ஆண்டவர் அப்படிதான். ஆண்டவர் என்ன செய்யறாருனாக்கா, இந்த ஆவிக்குரிய பயணத்திலே, ஆசீர்வதிக்கப்பட்ட பயணத்திலே, கழுதையை தேடி போகிற உன்னை ராஜாவாய் முடிசூட்டுகிற இந்த பயணத்தில் உன் அட்டென்ஷன் கர்த்தர் மேல இருக்கணும், உன் பார்வை தேவன் மீது இருக்கணும், உன் எண்ண சிந்தனைகள் தேவன் மீதம் இருக்கணும், வேற எங்கேயும் திரும்பி விடக்கூடாது. கொஞ்சம் திரும்பினாலும் சடுதையில் முடிஞ்சிடுச்சு. மறந்துடாதீங்க, குறித்து வைத்துக் கொள்ளுங்க, முடிஞ்சிடும். குறித்து வைத்துக் கொள்ளுங்களேன். நம்முடைய கண்கள் காணும், நான் விழுந்து போகிறது என் கண்கள் காணும். அதுதான் பவுல் சொல்லுகிறார், நிற்கிற நீ விடாதபடி எச்சரிக்கையாரு, ஜாக்கிரதையாரு. இது ஆவிக்குரிய பயணம். உலக வாழ்வில் கையை தட்டிட்டு அப்படி போயிடுறதுக்கு, ஒரு டான்ஸ் ஆடிட்டு பாஸ்டர் வந்தார், ஊழியக்காரர் வந்தார், 2 குதி குதிச்சுட்டு ஓடுகிற இடம் அல்ல, சத்தியத்தை அறிந்து கொள்ளுகிற இடம் இது, தேவ பிரசன்னத்தை உணர்கிற இடம் இது, நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்குகிற இடம் இது. மறந்து விடாதீங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நாம நம்முடைய இதயத்தை கடினப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இதயத்தை கடினப்படுத்தி விடாதே.
இந்த ஆவிக்குரிய பயணத்திலே உன் இதயம் கடினப்படாதபடி உன் அழைப்பை உணர்ந்து ஓடுகிற ஒரு வாழ்வாய் உன்னுடைய வாழ்வு காணப்படட்டுமே. தேவன் கழுதையை தேடி ஓடி வந்திருக்கிற உன்னை தேவன் அரசனாய் மாற்ற தேவன் விரும்புகிறார். மறந்துவிட வேண்டாம். 2 பேதுரு 1வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுவோம். அதிலே 10வது வசனத்தை வாசிக்கும் போது அவர் சொல்லுகிறார், ஆகையால் சகோதரரே உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையா இருங்க. இவைகளை செய்தா நீ விழ மாட்ட. இவைகளை செய்தா நீ நாசமாக மாட்ட. அழகா பேதுரு சொல்றாரு பாருங்க, சகோதரனே உன் அழைப்பையும் உன் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையா இரு. கவனம் இருக்கட்டும். உன் அழைப்பு மீது கவனம், உன் அபிஷேகத்தின் மீது கவனம், உன் தரிசனத்தின் மீது கவனம், நீ ஓடுகிற ஆவிக்குரிய பயணத்தின் மீது ஒரு கவனம், நீ செய்கிற ஊழியத்தின் மீது ஒரு கவனம். அந்த கவனம் இருந்து விட்டா போதும். தேவன் அழகாய் சொல்லுகிறாரு, நீ ஒரு காலம் இடரவே மாட்ட. வாழ்வு உனக்குதா, ஆசீர்வாதம் உனக்குதா, நன்மைகள் உனக்குதா, கிருபை உனக்குதா, ராஜாவாய் முடிசூட்டப்படுவதும் உனக்குதான். நிச்சயமா ஆசீர்வாதம் இருக்குது, இல்ல நான் மறுக்கல. நீங்கள் எங்கெங்கு சென்று என்னென்ன வாக்குத்தத்தங்களை கேட்டீர்களோ தேவன் அறிவார். ஆனால் தேவன் அந்த ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுப்பார். உன் அழைப்பை உணரு, நீ தெரிந்து கொண்ட நோக்கத்தை உணரு. அப்ப நீ ஒரு காலம் நீ இடர மாட்ட, இடரவே மாட்ட, தடுமாறவே மாட்ட. தீமை உன்னை அணுகாது, தீமைகள் உன் வாழ்வு அணுகாது. மறந்து விடாது, உன் வாழ்க்கையில சோதனை வராது, பாடுகள் வராது, உபத்திரவங்கள் வராது. தேவன் உன்னோடு பயணம் செய்வார். அதுதான் 1 சாமுவேல் 10வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும் சொல்றார், அப்பொழுது சவுலுடைய சிறிய தகப்பன் நீங்கள் எங்கே போனீர்கள் என்று அவனையும் அவன் வேலைக்காரனையும் கேட்டான். அதற்கு அவன் நாங்கள் கழுதைகளை தேட போய் அவைகளை எங்கும் காணாதபடியினால் சாமுவேல் இடத்துக்கு போனோம். ஏன் சாமுவேல் சவுலுக்கு சவுலுடைய நடத்துதல தேவனை கவனிங்க நல்லா. சில சமயங்களில் அவன் தேடி போறது கிடைக்காது. என்னையா ஆண்டவர் கைவிட்டுட்டாரு, ஏன் இந்த பாடுகளை கொடுத்தார், ஏன் இந்த துன்பத்தை கொடுத்தார், ஏன் இந்த உபத்திரத்தை கொடுத்தார். உடனே நாம லிஸ்டா உடனே கடவுளை குறை சொல்ல ஆரம்பிச்சிருவோம், சபையை குறை சொல்ல ஆரம்பிச்சிருவோம், ஊழியக்காரங்களை குறை சொல்ல ஆரம்பிச்சிருவோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் என்றால் அவன் தேடியும் கிடைக்காதனால் சாமுவேல் இடத்தில் அழைத்து கொண்டு போகிறார். அதான் கர்த்தருடைய கிருபை. சில தடைகள் வருகிறது, செத்து போயிடலாமா தோணுது. ஏன் ஏன் உன்னை சாமுவேல் இடத்தில் அழைத்து கொண்டு போக தேவன் விரும்புகிறார். உன்னை குறித்தான தேவனுடைய திட்டம் நோக்கம் உனக்குள் நிறைவேற்ற ஆண்டவர் விரும்புகிறார். இதுதான் புரிதல். துன்பம் வந்துடுச்சுன்னா உடனே கஷ்டப்பட்டுடாதீங்க, சந்தோஷம் வந்துடுச்சாலும் குதிச்சிடாதீங்க. எது வந்தாலும் சரி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. தேவன் என்னை சாமுவேல் கிட்ட நடத்த விரும்புகிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. என்கிட்ட என்ன கஷ்டங்கள் வந்தாலும் ஆண்டவர் என்னை எங்க நடத்துறார், சாமுவேல் கிட்ட அழைச்சுன்னு போறார். இதுதான் உண்மை. என்னுடைய வாழ்க்கையில எது வந்தாலும் என் ஆண்டவருடைய நடத்துதல் இது. என் அழைப்பு நிறைவேறுவதற்காக தேவன் இந்த பாதையில என்னை நடத்தி கொண்டு போய் சாமுவேல் இடத்துல விடுறார். இந்த புரிதல் நம்ம அநேகருக்கு புரியுறதில்லை. இது புரியாததால நாம் என்ன செய்யறோம், ஏன் வந்துச்சு, அது வந்ததே நல்லதுதான். ஏன் யோசேப்புக்கு சோதனை வந்துச்சு, வந்ததே நல்லதுதான். எகிப்தில் தேவன் அவனை ஒரு கவர்னராய் அமர்த்துவதற்காக. சோதனை வருதுன்னு உடனே தோண்டிடாதீங்க. கஷ்டங்கள் வந்தோடனே ஏன் எனக்கு இந்த கஷ்டம், அவங்களா நல்லா இருக்கிறாங்க, யாருன்னா எப்படின்னா இருக்கட்டுங்க, ஏன் அழைப்பு வேற அவங்க அழைப்பு வேறங்க. என்ன தேவன் தெரிந்து கொண்டது வேற, அவங்கள தெரிந்து கொண்டது வேற. எனக்கு என் ஆண்டவர் துன்பத்தை கொடுத்தாலும் தேவனுடைய சித்தத்தை எனக்குள்ள நிறைவேற்றுவார். அதுல உறுதியா இருங்க, அதுல உறுதியா இருங்க. இந்த உறுதி இல்லைன்னா நிற்கிற நீ விழுந்து போற. நிற்கிறேன் என்று சொல்லுகிற நீ விழுந்து போவதற்கு காரணம் அதுதான். ஆகவேதான் பவுல் சொல்கிறான், நிற்கிற நீ விழுந்து போகாதபடி எச்சரிக்கையார். நின்று கொண்டிருக்கிறேன் சொல்லுகிற நீயே விழுந்து போகாதபடி எச்சரிக்கையார். விழுந்து போகாதபடி நீ எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு சொல்றார். 1 சாமுவேல் 9வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். அதுல 21, 22வது வசனத்தை வாசிக்கும்போது சொல்கிறார், அப்பொழுது சவுல் பிரதியுத்தரமாக, நான் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே சிறிதான பென்யமின் கோத்திரத்தான் அல்லவா, பென்யமின் கோத்திரத்துக்கு குடும்பங்களில் எல்லாம் என் குடும்பம் அற்பமானது அல்லவா,
நீ இப்படிப்பட்ட வார்த்தை என்னிடத்திலே சொல்வானேன்? சாமுவேல் சவுலை நோக்கி அவன் வேலைக்காரனையும் போஜனசாலைக்கு அழைத்து கொண்டு போய் அவர்களை அழைக்கப்பட்டவர்களுக்குள்ளே தலைமையான இடத்திலே வைத்தான். அழைக்கப்பட்டவர்கள் ஏறக்குறைய 30,000 பேர் அவனை தலைமையாய் உட்கார்த்துகிறார். தகுதி இல்லாத சவுல் அவன் சொல்றான், என் குடும்பத்தில் நாங்க சின்ன குடும்பம்யா, நான் தகுதி இல்லையா, எனக்கு அறிவு இல்லை, எனக்கு படிப்பு இல்லை, எனக்கு ஞானம் இல்லை, எனக்கு பேக்ரவுண்ட் இல்லை, எதுவுமே வேண்டாங்க, கர்த்தருடைய கிருபை இருந்தா போதுங்க. சவுலுக்கு கர்த்தருடைய கிருபை இருந்துச்சுங்க. கர்த்தருடைய கிருபை இருந்துச்சு. நமக்கு கூட கர்த்தருடைய கிருபை இருந்தா போதும். அதுதான் நம்ம பாடின பாட்டு, நான் சிறகு இல்லாம நான் பறப்பங்க ஐயா. ஐயா, மண்ணான எண்ணெயே அவருடைய கண்கள் கண்டது, உதவாத எண்ணெயோ அவர் உருவாக்குகிற கிருபை. அது உருவாக்கும். அந்த கண்கள் உன்னை காணும். சவுலை கண்டது. எதற்கு அழைத்து கொண்டு போனார்? அவனை தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்குள் அவனை தலைமையாய் அமர்த்துவதற்காக. ஏன் இந்த பாடுகள் வழியாய் உன்னை நடத்துகிறார்? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்குள் உன்னை தலைமையாய் அமர்த்துவதற்காக. இந்த நடத்துதலை தான் நாம் புரிஞ்சுக்கிறது இல்லைங்க. இந்த நடத்துதலை புரிந்து கொள்ளாததாங்க ஆவிக்குரிய பயணத்திலே அநேக கிறிஸ்தவர்கள் தடுமாறி கொண்டிருக்கிறாங்க, விழுந்து போய் கொண்டிருக்கிறாங்க. எனக்கு கிறிஸ்துவ மார்க்கம் விழுந்து போறதுக்கு காரணம் அழைப்பை புரிஞ்சுக்கலங்க, அழைப்பு நோக்கம் தெரியல. நமக்கெல்லாம் கஷ்டமே வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம். தலைமைத்துவத்தை எதிர்பார்க்காதீங்க. பாடுகளே வரக்கூடாது, துன்பமே வரக்கூடாது, பலவீனமே வரக்கூடாது. முடியாதுங்க, முடியாது. அறிந்து கொள்ளுங்க. அறிந்து கொண்டு உங்களுடைய ஆவிக்குரிய பயணத்தை நகர்த்துங்க. ஆவிக்குரிய பயணத்தில் உங்களுடைய வாழ்வை நகரட்டும். அப்படி இருந்தவரினால் தான் சவுலை எடுத்து என்ன செய்றாரு? அவருடைய சுதந்திரத்துக்கு தலைவனாய் அபிஷேகம் செய்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இதை நாம புரிந்து கொள்வதில்லை. ஆகவேதான் நீ விழுந்து போகாதபடி எச்சரிக்கையா இருப்பா. உண்மையில கவனமா இருக்கட்டும், கவனமா இருக்கட்டும். அந்த எச்சரிப்பு பெற்றவுடன் நோவா என்ன செய்கிறான்? ஒரு பேழையை உண்டாக்குறான், தன் குடும்பத்தை ரட்சித்துக் கொள்கிறான். ஏன் இதை கொடுக்கிறார்? ஏன் இதை கொடுக்கிறார்? ஒரு கூட்டத்தை ரட்சிப்பதற்காக, ஆத்துமாக்களை அறுவடை செய்வதற்காக. இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டு எத்தனை ஆண்டுகள் ஆனது? உங்களுக்கு நீங்களே கேள்வி வைத்து பாருங்க. உங்க வீடு அருகாமையில் இருக்கிறவங்க ரட்சிக்க முடிஞ்சுச்சா? சரி, சந்திக்கிற மனிதர்களுக்கு எத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொல்லி இருக்கிறீங்க? எத்தனை பேரை சபைக்கு அழைத்து கொண்டு போயிருக்கிறீங்க? அந்த ஆத்மாவுக்காக எத்தனை பேர் ஜெபித்து இருக்கிறீங்க? எத்தனை நாள் ஜெபிச்சு இருக்கிறீங்க? எத்தனை முறை அவர்களை சந்தித்து இருக்கிறீங்க? யோசித்து பாருங்க. அதுல துன்பம் தான் நம்ம விட்டுட்டோம். அவங்க இப்படி பேசுறாங்க வேண்டாம், அவங்க இப்படி பார்க்குறாங்க வேண்டாம், காரணங்களை சொல்லி சொல்லி நம்ம எல்லாத்தையும் விலக்கி கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம். அழைப்பு நோக்கம் என்ன நமக்கு தெரியல, அதுதான் காரணம். அழைப்பு நோக்கம் தெரிஞ்சிருந்தா நாம இந்த தவறு செய்ய மாட்டோம். அழைப்பு நோக்கம் தெரிஞ்சிருந்தா இந்த தவறுகளை நாம செய்ய மாட்டோம். அது தெரியல, அதனால இந்த தவறு நிகழ்கிறது. அதான் 1 சாமுவேல் 13வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அது 13வது அதிகாரத்திலே 12வது வசனத்தையும் 14வது வசனத்தையும் வாசியுங்க. கில்காலில் பெலிஸ்தியர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்று நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை துணிஞ்சு செய்ய ஆரம்பிச்சான். அழைப்பு கிடைச்சிடுச்சு, உடனே துணிவு. அபிஷேகம் இருக்குது, உடனே துணிவு. உடனே சபைக்கு விரோதமாக எழும்பு, பாஸ்டர்களை தாக்கு, அவங்கள குறை சொல்லு, இவங்களை குறை சொல்லு, இவங்களை விரோதமாய் நடத்து, அவங்கள தப்பா பாரு. இவங்க யார் தெரியுமா? அவங்க பையன் என்ன தெரியுமா? ஊரை பத்தி பேசுறானா, நம்ம குடும்பத்தில் இருக்கிறத நம்ம பார்க்கறது இல்லை. யோசித்து பாருங்க. வாய்க்கு கொஞ்சம் ஒரு பூட்டு போடுங்க. இப்படி பேசுற வாய் இருக்குமானா முதல்ல பூட்டு போடுங்க, பூட்டு போடுங்க. நல்லா கவனிக்கணும். நீங்க இந்த இடத்துல அழகாய் அவர் சொல்லுகிற காரியத்தை நல்லா கவனியுங்க. அவர் இந்த இடத்துல அவன் துணிந்து செயல்பட ஆரம்பிக்கிறார். எதற்காக அழைப்பு கொடுத்தார்? இந்த செயல்பாடுகள் துணிந்து செயல்படுவதற்கா? எதற்கு இந்த அபிஷேகம்? வரைய இந்த துணிந்து செயல்படுவதற்கா? 14வது வசனத்தை வாசிமா. அதுல இப்போது உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்கிறது. நிலை நிற்காது. ராஜ்யபாரம் நிலை நிற்காது. அவ்வளவுதான். அந்த துணிவு தான் ராஜ்யபாரத்தை பிடுங்க செஞ்சுச்சு. மறந்துடாதீங்க.
துணிவு வேண்டாம். நோக்கம் எதற்குன்னு யோசிச்சு அப்புறமேட்டு உன் அபிஷேகத்தை செயல்படுத்துறியோ, வரங்களை செயல்படுத்துறியோ, எதை செயல்படுத்துறியோ. மெசேஜ் எல்லாம் உங்களுக்கு புரிதானே தெரியல. ஒரு குடும்பத்தாரை சந்திக்கும் போது அவர் சொல்றாரு, உன் குடும்பத்தில் இருக்கு, உன் சபையை சார்ந்தவங்கன்னு சொல்றாங்க. எனக்கு கூப்பிட்டு அடிச்ச மாதிரி இருந்துச்சு. மெசேஜ் நான் நடத்துறது புரியலையோ. அன்று ஓடி ஜெபிக்க ஆரம்பித்த, கண்ணீர் சிந்த ஆரம்பித்த. அவங்க புரியுற மாதிரி மெசேஜ் எடுக்கிற எனக்கு ஞானத்தை ஆண்டவர் எனக்கு கொடுங்கப்பா. இந்த ஜனம் இன்னும் புரியாம செல்போன் நோண்டின்னு இருக்குது. இந்த ஜனம் இன்னும் புரியாம வேற ஏதோ நோக்கத்தோடு இந்த இடத்துல அமர்ந்து இருக்கிறது. கண்ணீர் சிந்துன. யோசிங்க, கொஞ்சத்துக்கு கொஞ்சமாவது யோசிங்க. அழைப்பு நோக்கத்தை யோசிங்க. யோசிக்கலன்னா மொற்ற முடிஞ்சிடும். மறந்துடாதீங்க, இந்த ஆண்டு போன ஆண்டு ஆடின மாதிரி ஆடலான்னு நினைக்காத. சடுதியில் மறந்துடாதீங்க. நோக்கத்தை உணரு. நீ உன்னை கர்ப்பத்தில் தெரிந்து கொண்டார், உண்மைதான். புத்திர சுகாரம் ஆகும்படி உன்னை முன்குறித்தார், உண்மைதான். அடிமதனத்தை உடைச்சி உனக்கு தேவன் ஆசீர்வாதத்தை வைத்து இருக்கிறார், உண்மைதான். தடையெல்லாம் உடைக்கிறார், உண்மைதான். அழைப்பு நோக்கத்தை மறந்துடாத. அழைப்பு நோக்கத்தை நீ மறந்துடாத. அழைப்பு நோக்கத்தை உணரு. உணர்ந்து ஓடு. அவன் துணிய ஆரம்பித்தான் இல்லையா? துணிந்தானாம். இன்னைக்கு நாமும் சில சமயத்தில் அப்படிதான் துணிஞ்சிடுறோம். துணிஞ்சு தவறு செய்திடுறோம். துணியாதீங்க ஆவிக்குரிய பயணத்தில். துணிஞ்சு எந்த காரியம் செயல்படாதீங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது. சோதனைகள் வருகிறதா, பாடுகள் வருகிறதா, உடனே பாடு அவனுக்கு வந்துருச்சு, அவங்க குணம் அதுதான் அப்படி வந்திருக்குது சொல்லாத. அவங்க யார் தெரியுமா, அதனால அவங்க பிள்ளை அப்படி சொல்லாத. அப்படி சொல்லாத. தேவனுடைய ஆடுகளை, கழுதியை தேடி போறவனுக்கு கழுதியை கிடைக்கல. எதற்காக கிடைக்காதபடி செய்தார்? அவன் சாமுவேலை காணும்படியாக. எதற்காக அவங்களுக்கு துன்பத்தை கொடுத்திருக்கிறார், கஷ்டத்தை கொடுத்திருக்கிறார், பலவீனங்களை கொடுத்திருக்கிறார்? நீ நானும் ஏளனமா பேசுறதுக்கு அல்ல, அவர்களை சாமுவேல் இடத்தில் அழைத்து சாமுவேல் மூலமாய் ராஜ்யபாரத்தை கொடுப்பதற்கு. நமக்கு ஏளனமா பேசுறதுக்கு ஒருத்தர் கிடைச்சா போதும், உடனே 4 பேர் முன்னாடி அவங்களை குற்றப்படுத்துறோம். யோசிங்கள வேண்டாங்க. ப்ளீஸ் 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 வேண்டாம். அழைப்பு அது இல்லை. சகோதரனே, சகோதரியே, அழைப்பு உன்னுடைய அழைப்பு அது அல்ல. தேவன் ராஜ்யபாரத்தை கொடுத்திருக்கிறார். துணியாத, துணிஞ்சிராத, துணிஞ்சிராத, துணியாமல் ஓடு. அழைப்பு நோக்கத்தை உணர்ந்து ஓடு. தேவ சித்தத்தை உணர்ந்து செயல்படு. அதுதான் நீதிமொழிகள் அவர் அழகை சொல்லுகிறார். நீதிமொழிகள் 29வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதுல 2வது வசனத்தை வாசிக்கும் போது சொல்கிறார், நீதிமான்கள் பெருகினால் ஜனங்கள் மகிழ்வார்கள், துன்மார்க்கர் ஆளும் போதோ ஜனங்கள் தவிப்பாருங்க. துன்மார்க்கனுடைய செயல்பாடுகள் உனக்குள்ள வந்துருச்சுன்னா ஆத்மா இடறங்க. மறந்துடாதீங்க. நீதிமானுக்குரிய அழைப்புக்குரிய பாதையிலே நீ பயணிக்கும் போது ஆத்மாக்கள் எழும்புங்க. நீ ஆத்மாவை எழும்புறதுக்கு தான் உனக்கு அபிஷேகத்தையும் வரங்களையும் கொடுத்தார். ஆத்மாக்களை அழிக்க அல்ல, குறை சொல்லி சபையை விட்டு துரத்துறதுக்கு அல்ல. நீதிமான்களாய் மாறுங்க. அழைப்பு நோக்கத்தை உணருங்க. அழைப்பு நோக்கத்தை உணர்ந்து ஓடுங்க. இந்த ஆண்டு உண்மையாக ஆசீர்வாதம் தான். இந்த ஆண்டு தடைகள் உடையதான் உண்மை, நான் மறுக்கல. ஆனால் இந்த எச்சரிப்பை புரிந்து கொள்வீர்கள். ஆனால் நோவா பேழை உண்டாக்கணும், தான் குடும்பத்தை ரட்சித்தான். அந்த எச்சரிக்கை உணர்ந்து அழைப்பு உணர்ந்து ஓடுவீர்களானால் நீங்கள் ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்த முடியும். இந்த ஆண்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உணருங்க, கொஞ்சத்துக்கு கொஞ்சமாவது உணருங்க. இந்த காலை பொழுதுல ஒரு செய்தி ஒன்று எடுத்துக்கொண்டே வந்தேன். ஆனால் என்னுடைய மனதிற்கு அது சரியா தோன்றல. தேவன் ஏதோ இல்லை வேண்டாம், இல்லை வேண்டான்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் எடுத்துக்கொண்டே வந்தேன். பின்பு நான் மூடி வைத்துட்டேன். அதன் பின்பு என்ன செய்யறதுன்னு தெரியாம மீண்டுமாய் வேற ஏதாவது செய்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபித்து உட்காரும் பொழுது தேவன் கொடுத்தது. இந்த நாளில தேவன் உங்களுக்கு கொடுக்கிறது. இந்த எச்சரிப்பு எதற்கு? இந்த ஆவிக்குரிய பயணம் எதற்கு? இந்த ரட்சிப்பின் பாதை எதற்கு? இந்த அபிஷேகம்
எதற்கு இந்த பலன், எதற்கு இந்த சுகம், பலன், ஜீவன்? இதை புரிந்து கொண்டாலே நீங்க போதுங்க. இதை புரிந்து கொண்டாலே தேவன் உங்களை அழைத்த நோக்கத்தை நிறைவேற்றி எந்த பாதையில நடத்துறாரு? கழுதையை தேடி போய் கிடைக்கலையே, இப்படி முயற்சி செஞ்சேன் விட்டுட்டேனே, ஐயோ கஷ்டம் வந்துடுச்சு, ஐயோ வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, வேண்டாம் இனிமேல் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சவுல் போல உடனே எங்க போனானா? சாமுவேலை தேடி அவனை தேவன் நடத்தி கொண்டு போனார். உன் வாழ்க்கையில சில முடிவுகள் எடுக்கும்போது என்ன செய்யறது தெரியலையே, வழியே தெரியலையே, உடனே வாழ்க்கை முடிக்கணும்னு நினைக்காத, வாழ்க்கையில வழி இல்லைன்னு நினைக்காத. என் ஆண்டவர் வேறு பாதையில் என்னை நடத்த விரும்புகிறார் என்பதை நீ புரிந்து கொள். என்னை சாமுவேல் இடத்துல அழைத்து கொண்டு போக விரும்புகிறார் நினைச்சுக்கோ. அந்த சாமுவேல் மூலமாய் என்னை அபிஷேகிக்க, என்னை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள, என்னை ராஜ்யபாரத்தில் அமர்த்த என் ஆண்டவர் விரும்புகிறார். இந்த புரிதல் வேணுங்க. இந்த புரிதல் இருந்து விட்டாலே இந்த ஆண்டு ஆசீர்வாதம் உனக்கு தான், இந்த ஆண்டு ஆசீர்வாதம் உங்களுக்கு தான். அறிந்து கொள்ளுங்க, இதை அறிந்து கொண்டு ஓடுங்க. ஏன் இந்த ஆசீர்வாதம்? ஆவிக்குரியவளா ஓடுங்க, துன்மார்க்கனா ஓடாதீங்க, பாவிகளா வாழாதீங்க, தேவனுக்கு பிரியமில்லாதவளா வாழாதீங்க. அதுல ஆத்துமாக்கள் இடரும். அதான் நீதிமொழி 29 2வது வசனத்துல வாசித்தோம். அதில் ஆத்துமாக்கள் இடரும். இடறுவதற்காக உன்னை தேவன் தெரிந்து கொள்ளல, ஆத்துமாக்களை அறுவடை செய்வதற்காக, உன் குடும்பத்தை ரட்சிப்பதற்காக, ஒரு கூட்டத்தை கர்த்தருக்கு என எழுப்புவதற்காக. இதை புரிந்து கொள்ளுங்க. இதை புரிந்து கொண்டு ஆவிக்குரிய பயணத்தை நகர்த்துங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நிச்சயமாய் பெரிய ஒரு அற்புதத்தின் பாதையிலே தேவன் உங்களை நடத்த போகிறார். 1 பேதுரு 3வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 1 பேதுரு 3வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. ஆமாங்க, கர்த்தருடைய கண் உன்னை விட்டு விலகாது, மறந்துடாது, நோக்கமாக இருக்கும். அழைப்பு பெற்றேன்னு சொல்ற பாரு, என் மேல என்ன அபிஷேகம் இருக்குதுன்னு சொல்ற பாரு, உன்னை கர்த்தருடைய கண்கள் பார்த்து கொண்டே இருக்கிறது. நீ என்ன செஞ்சாலும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். எந்த நிலைமையில தள்ளப்பட்டாலும் தேவன் உன்னை விட்டு விலகல, உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். நீ எந்த நிலைமையில போனாலும் என் ஆண்டவருடைய கண்கள் மூடப்படல, அவர் விழித்திருந்து காக்கிற தேவனாயிருக்கிறார். உன்னை விசாரிக்கிற தேவன், உன்னை நடத்துகிற தேவன். அவர் இந்த இடத்துல சொல்லுகிற காரியத்தை, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்களை நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாய் இருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாயிடுங்க. அழைப்பு உணரலனால விரோதமாய் மாறிடும், விரோதமாயிடும். வேணாம், இந்த ஆண்டு அந்த வேதி வேண்டாம். தேவனுடைய முகம் நமக்கு விரோதமாக வேண்டாம். கர்த்தரை பார்த்து கொண்டிருந்தால் போதும். தேவன் ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதும், அவருடைய அந்த கண் என்னை பார்த்துட்டா போதும், அவருடைய கண்கள் என்னை கண்டால் போதும். ஆகார் அவருடைய கண்கள் கண்டது. ஆகாரே என்ன சம்பவித்தது? பார்த்த உடனே ஓடி வந்தார். இல்லை, உன்னை அந்த கண்ணு பார்த்துட்டு இருந்தா போதும். ஆகார கர்த்தருடைய கண்கள் பார்க்கலன்னா ஆகாருடைய வாழ்க்கை, அந்த சந்ததி முடிஞ்சிட்டு இருக்கும். ஆனால் ஆண்டவருடைய கண்கள் அவளை கண்டது. அதுதான் அவன் சொல்றான், என்னை காண்கிற கண்கள் ஒன்று உண்டு, என்னை காண்கிற தேவன் ஒருவர் உண்டு, என்னை விசாரிக்கிறவர் ஒருவர் உண்டு என்று சொன்னார். அந்த கண்கள், அந்த முகம் உங்களுக்கு மறைக்க வேணாம். இந்த ஆண்டு கர்த்தர் என்னை எப்பவுமே பார்க்கணும்னு நினைங்க, வாஞ்சிங்க. அழைப்பு நோக்கத்தை உணர்ந்தீங்கன்னா அப்படி வாஞ்சிப்பீங்க. ஆண்டவருடைய கண்கள் எப்பொழுதும் என்னை பார்த்துனே இருக்கணும், நான் அப்படி நீதிமானா வாழணும், கர்த்தருக்கு பிரியமா வாழணும், கர்த்தரை விரும்புகிற வாழ்வு வாழணும். அப்படி ஓடுங்களேன், கர்த்தருடைய கண்கள் உங்களை விட்டு விலகவே விலகாது. சகோதரி சகோதரியே, எந்த சூழ்நிலையாயிருந்தாலும் கர்த்தருடைய கண்கள் உங்களை விட்டு விலகாது என்பதை நீ மறந்து விட வேண்டாம். விலகாமல் உங்களை கூர்ந்து கவனித்து உங்களை வழிநடத்தக்கூடிய ஆண்டவராய் அவர் இருக்கிறார். உங்களை வழிநடத்துவார், உங்களை விட்டு அவர் விலக மாட்டார். அதான் நீதிமொழிகள் 29வது அதிகாரத்திலே 1வது வசனத்தை சொல்கிறாரு, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி. கடினப்படுத்தாதீங்க, இதயத்தை கடினப்படுத்தாதீங்க. அதான் பேதுரு சொல்ற, நீ ஜாக்கிரதையோடு உன் அழைப்பையும் உன் தெரிந்து கொள்வதிலையும் நீ ஜாக்கிரதையாக இருந்தா நீ இடற மாட்ட, நீ இடற மாட்ட, இடறவே எந்த சூழ்நிலை உனக்கு இடறவே மாட்ட நீ. அதான் எபிரேயருக்கு எழுதும்போது சொன்ன, நோவாவை பார்க்குது அவருடைய கண்கள்.
பார்த்த உடனே அவனும் அதை புரிஞ்சுக்கிற பார்வையை புரிஞ்சுக்கணும், அந்த எச்சரிப்பை அறிந்து கொண்டான், அழைப்பை புரிந்து கொண்டான். உடனே ஒரு பேழையை உண்டாக்கு. ஏளனமா பேசுற அந்த ஜனங்கள் மத்தியில் கர்த்தரோட துதிச்சின் ரோட்லேயே நடந்தான். அவன் நடப்பியா நீ? அவங்க யாருன்னா பார்க்குறாங்கன்னு ஜெபிக்கிறது இல்லை, கண்ணு மூடுறது இல்லை, யாருன்னா எதனா பார்க்க போகிறாங்க அப்படின்றதுக்காக ஆலயத்துக்கு போகிறதில்ல, ஊழியம் செய்கிறது இல்லைங்க, ஊழியம் செய்கிறது இல்லை. எவ்வளோ ஏளனமான கண்கள் இருந்திருக்கும். என்னையா கடற்கரை கிடையாது, இந்த இடத்துல எதுவுமே கிடையாது, இவ்வளோ பெரிய பேழையை உண்டாக்கினுக்கிறானே, இவனா லூசா? ஞானிகள் வெட்கப்படும்படியாய் தேவன் அவனை தெரிந்து கொண்டார். அந்த எச்சரிப்பை பெற்று தேவன் அவனை ஒரு பேழை உண்டாக்குறான். அந்த எச்சரிப்பை பெற்று தன் குடும்பத்தை ரட்சிக்கிறான். நீ செய்கிற ஊழிய உலகத்துக்கு அது எப்படி இருக்கிறதோ அது எப்படின்னா இருக்கட்டும், என் ஆண்டவருடைய பார்வையிலே ஒரு ரட்சிப்பை அது பெற்று ரட்சிப்பின் பாதையிலே மற்றவர்களை நடத்துகிறதா இருக்கட்டும். அப்படி செய்யுங்க ஊழியம். ஊழியம் தாண்டு அப்படி செய்யுங்க. நோவா செய்ததை போல செய்யுங்க. எச்சரிப்பை பெற்றவர்களாய் செய்யுங்க. எச்சரிப்பை பெற்று உணர்ந்து செய்யுங்க. ஜாக்கிரதையா ஓடினான், ஜாக்கிரதையாய் செயல்பட்டான். ஜாக்கிரதையா ஓடுங்க. ஆவிக்குரிய பயணம் ஜாக்கிரதையா ஓடணும். கண்மூடித்தனமா ஓடுறது இல்லை, ஜாக்கிரதையா ஓடணும். ஜாக்கிரதையா ஓடுகிற ஒரு பயணம் இது. மறந்துடாதீங்க, ஜாக்கிரதை இல்லை அவ்வளவுதான். ஒவ்வொருத்தரும் கணக்கு கேட்பறதா எசேக்கியேல் தீர்க்கதரிசியில் சொல்றாரு பாருங்க. எசேக்கியேல் 33வது அதிகாரத்திலே 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த இடத்துல சொல்கிறார், காவற்காரன் பட்டயம் வருவதை கண்டும் அவன் எக்காலம் ஊதாமலும் ஜனங்களை எச்சரிக்கைப்படாமலும் பட்டயம் வந்து அவர்களில் யாதொருவனை வாரிக்கொள்ளுகிறது உண்டானால் அவன் தன் அக்கிரமத்திலே வாரிக்கொள்ளப்பட்டான். ஆனாலும் அவன் ரத்தப்பழிய காவற்காரன் கையில கேட்பார், ரத்தப்பழிய கேட்பார். அபிஷேகம் இருக்குதுன்னு சொல்றல்ல, பாஸ்டரோட போட்டி போடுறோம், எனக்கு கூடதா நான் கூடதா. ரத்தப்பழி பாஸ்டர் மட்டும் கேட்க மாட்டார், உங்ககிட்ட பார். நீ தானே சொல்ற, நானும் தான். சபைக்கு விரோதமாய், பாஸ்டருக்கு விரோதமாய், ஊழியருக்கு விரோதமாய் நிறைய பேர் எழும்புறீங்க. ரத்தப்பழி உங்ககிட்ட கேட்பார், அது ரத்தப்பழியை கேட்பாரு. மறந்துடாத, மறந்துடாத, ரத்தப்பழியை கேட்பாரு. ரத்தப்பழி உனக்கு உண்டு. இன்னைக்கு குடும்பத்தில் ஒருத்தர் அபிஷேகம் பெற்றவங்க, எங்க ஐயோ ரட்சிக்கப்பட்டவரும்பா, ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் சொல்லுவாங்க இல்லையா, எங்க அப்பா யாரு தெரியுமா, எங்க அம்மா யாரு தெரியுமா, என் பிள்ளைங்க, அந்த பிள்ளை நல்லா செபிக்கும். ரத்தப்படி கேட்பாரு, மறந்துடாத. ரத்தப்படி உனக்கு கேட்கப்படும். உன்னிடத்தில் ரத்தப்படி கேட்பாரு, ரத்தப்படி உங்ககிட்ட கேட்கப்படும். மறந்துடாதீங்க. தப்பித்து கொள்ளலாம், ஏதாவது காரணம் சொல்லி தப்பிக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. ரத்தப்படி கேட்கப்படும். ஒவ்வொரு ஆத்மாவை குறித்து ரத்தப்படி கேட்கப்படும். அதான் ரோமாபுரிக்கு பவுல் எழுதும்போது சொல்றார், ரோமர் 14வது அதிகாரத்தில் 12வது வசனத்தை வாசிக்கும் சொல்ல, ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து, ஆமா ஓ பாஸ்டர் தான், அப்போ அபிஷேகம் இருக்குது மரம் இருக்குதுன்னு சொல்றவங்க தான், அப்போ நான் இல்லை அப்படின்னு உன் மனசில் நினைக்கிறல்ல, உன்னை குறித்து நீ கணக்கு கொடுக்கணும். உன் வாழ்க்கை துணையை குறித்து நீ கணக்கு கொடுக்கணும். உன் பிள்ளைகளை குறித்து கணக்கு கொடுக்கணும். மீண்டும் அந்த வசனத்தை வாசிங்க. ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனிடத்தில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. பயம் வந்துடுச்சு அல்லேலூயா சொல்றது கூட நமக்கு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை மறந்துடாதீங்க. கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம் எல்லாரும் கணக்கு கொடுக்கணும். ஊழியக்காரன் மட்டும் இல்லை, காவற்காரன் மட்டும் இல்லை, அபிஷேகம் பெற்றவன் மட்டும் இல்லை, வரம் இருக்கிறவன் மட்டும் இல்லை, ஒவ்வொருவரும் சத்தியத்தை அறிந்து ஒவ்வொருவரும் கணக்கு கொடுக்கணும். ஒவ்வொருவரும் கணக்கு கொடுக்கணும். யாராக இருந்தாலும் சரி, எல்லாரும் கணக்கு கொடுத்தே ஆகணும். கணக்கு நான் இல்லை அப்படி நம்ம தப்பித்து கொள்ளவே முடியாது. அதான் எபிரேயருக்கு எழுதும்போது அவர் சொல்லுகிறார், எபிரேயர் 5வது அதிகாரம் 4வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 4வது அதிகாரத்திலே 13வது வசனத்தை வாசிக்கும் சொல்கிறாரு, அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலம் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாய் இருக்கிறது. அவருக்கு தப்பிக்க முடியாது, எல்லாம் நிர்வாணமா இருக்குது, மறைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. நீ யாருன்னு அவருக்கு நல்லா தெரியும், உன் குணம் என்ன அவருக்கு நல்லா தெரியும். எல்லாம் கணக்கு கொடுக்கணும், ஒவ்வொருவரும் கணக்கு கொடுக்கணும். எல்லாமே அவருடைய பார்வையில் நிர்வாணமா இருக்குது. பாஸ்டர் கிட்ட சொல்லலாம்,
நாம பெற்றோர்கிட்ட சொல்லலாம், நாங்கள் நல்லவங்க, நான் இப்படிதான் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் கர்த்தருடைய பார்வையில் எல்லாம் நிர்வாணமாக இருக்கிறது. மறைப்பதற்கு ஒன்றும் இல்லை. கணக்கு கொடுத்து ஆகணும். மறைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. காரணங்களை என்ன வேணா சொல்லலாம், எல்லாத்துக்கும் கணக்கு கொடுக்கணும். என்ன நீ காரணங்கள் சொல்லி என்ன தப்பிச்சு போகிறியோ கணக்கு கொடுக்கணுன்றதை மறந்துடாது. நீ எப்படி இருந்தாலும் நீ கணக்கு கொடுத்து ஆகணும். கணக்கு உன் கையில் நிச்சயமா கேட்பார். நிச்சயமா அது கேட்கப்படும். 1 பேதுரு 4வது அதிகாரம் 5வது வசனத்தை சொல்கிறாரு, உயிரோடு இருக்கிறவர்களும் மரித்தோர்களும் நியாயத்தீர்ப்பு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறவர்களுக்கு, ஆமா, செத்தவனும் உயிரோடு இருக்கிற எல்லாரும் கணக்கு கொடுத்தே ஆகணும். யாராக இருந்தாலும் சரி கணக்கு கொடுக்கணும். தப்பிக்கவே முடியாது. நீ யாரா இருந்தாலும் எல்லாரும் கணக்கு கொடுக்கணும். அவன் சந்தித்த ஆத்மாவுக்கு சுவிசேஷம் என்ன சொல்லணும், எந்த விதத்தில் கிறிஸ்துடைய அன்பை சொன்னோம், எந்த விதத்தில் நம்ம ஆவிக்குரிய பயணத்தை நகர்த்தணும், ஒவ்வொருத்தரும் கணக்கு கொடுக்கணும். ஒவ்வொருத்தரும் கணக்கு கொடுத்து நம்முடைய வாழ்வை நாம் நகர்த்த வேண்டும் என்பதை நீங்கள் மறந்து விட வேண்டாம். எச்சரிக்கையாக ஓடுங்க. ஆவிக்குரிய பயணத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கண்மூடித்தனமாய் ஓடுகிறது இல்லை. ஆவிக்குரிய பயணத்தில் எச்சரிக்கையாக ஓடுகிறது. அழைப்பு நோக்கத்தை உணர்ந்து ஓடுகிறது. இந்த அழைப்பு நோக்கத்தை உணராமல் ஓடுவீங்கனாக்கா கண்டிப்பாக கணக்கை கொடுக்கணும். அது ஏளனமாக நினைக்கிறது இல்லை, விட்டு விடுற காரியம் இல்லை. நினைச்சா செய்கிறது. நான் தான் பொருத்தனை பண்ணலையே, பொருத்தனை பண்ணா கட்டி நீ செஞ்சு ஆகணும். நீ ஒவ்வொன்று நீ கணக்கு கொடுத்தே ஆகணும். இது ஆவிக்குரிய பயணம். இது ரட்சிப்பை நோக்கி ஓடுகிற ஒரு பயணம். இதை உணர்ந்து நீங்கள் கணக்கு கொடுங்க. இதை உணராமல் இருந்தீங்கன்னா நீங்கள் கணக்கு கொடுக்க மாட்டேன்னு நினைப்பீங்கனாக்கா அது கர்த்தர் அந்த ரத்தப்படி உங்ககிட்ட கேட்பாருன்றதை நீங்கள் மறந்துடாதீங்க. அந்த ரத்தப்படி உங்ககிட்ட கேட்கப்படும். அந்த ரத்தப்படி உங்ககிட்ட தான் கேட்கப்படும். அதில் மாற்று கருத்து இல்லை. அதெல்லாம் யாக்கோபு 5வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதில் 8வது வசனம் சொல்கிறார், நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்து, பொறுமையாக ஸ்திரப்படுத்து, தேவனுடைய பிள்ளையா நிறுத்து. பயந்துராத, தேவனுடைய பிள்ளையா அவனை நிறுத்து. அழைப்பு நோக்கத்தை உணர்ந்ததை செயல்படுனா தேவ பிள்ளையா நில்லு. உன் இதயத்தை ஸ்திரப்படுத்து. உன் இதயத்தை கடினப்படுத்தாது, ஸ்திரப்படுத்து. கடினப்படுத்தினா சகாயமின்றி சடுதியில் அழிந்து போகிற ஒரு வாழ்வு, அழிந்து போகிற வாழ்வு. அந்த வசனத்தின் பிரகாரமாக சொன்ன அந்த வார்த்தை சொல்றதுக்கு பயமா இருக்குது. அழிந்து போகிற ஒரு வாழ்வு வேண்டாம். அதற்காக தேவன் உங்களை எவனையும் தாயின் கர்ப்பத்தில் அழைக்கல, புத்திர சுகாரத்தின் ஆவியை கொடுக்கல. தேவன் இதெல்லாம் நமக்கு கொடுத்தது எதற்கு? எல்லாத்துக்கும் அழைப்பு, அந்த எச்சரிக்கை எதற்கு? எல்லாம் கொடுத்திருக்கிறார், உண்மைதான். ஆனால் அழைப்பு நோக்கத்தின் மீது நோக்கம் வேணும், கவனம் வேணும். அந்த கவனம் இல்லைனால போயிடுச்சு. ஆசீர்வாதம் கிடைக்கும் நாம நினைக்கலாம். அவர் தொட்ட ஆசீர்வாதம், இவர் தொட்ட ஆசீர்வாதம், ஒவ்வொரு ஆண்டும் தான் தொட்டாங்க. எதனா வந்துச்சா? என்ன நடந்துச்சு? ஆனாலும் நாம் இருக்கிறோம் பார். எவ்வளோதான் அடிபட்டாலும் இப்படி செய்தா அது நடக்காதுன்னு தெரியும். இருந்தாலும் அவர் கூப்பிட்டாரே, அவங்க சொன்னாங்க, அதனால என்ன பயனுங்க? அடிந்து போகிறது நம்முடைய வாழ்க்கை இல்லையா? அவங்களுக்கு இல்லை. என் வாழ்க்கை, நான் என்ன ரட்சித்துக் கொள்ளணும். நான் என்னை ரட்சித்துக் கொண்டாதான் அந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு அவன் குடும்பத்தை ரட்சித்துக் கொண்டானா. நோவா, என் குடும்பத்தை நான் ரட்சித்துக் கொள்ள முடியும், இல்லைன்னா ரட்சிக்க முடியாது. ரட்சிப்பின் பாதையில் பயணிக்க முடியாது. அதை உணருங்க முதல்ல. அதுதான் 1 யோவான் 2வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதுல 28வது வசனத்தை வாசிக்கும் போது அவர் சொல்கிறாரு, இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் பொழுது நாம் அவர் வருகையிலே அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியமுள்ளவர்களாய் இருக்கும்படி, ஆமாங்க, அவருக்குள்ள நிலைத்திருங்க. அவரோடு வாழ்கிற ஒரு வாழ்வை வைத்துக் கொள்ளுங்க. அவரோடு வாழுங்க. தேவனோடு வாழுகிறவர்களாய், தேவனோடு நடக்கிறவர்களாய் மாறுங்க. தேவனோடு நடங்க. தேவனோடு நீங்க நடந்துட்டாலே போதுங்க. உடைய வாழ்க்கையிலே சகல ஆசீர்வாதங்கள். தேவன் கழுதியை தேடி போடும் அரசனா மாற்றினார், உண்மைதான். ஆனால் அவன் என்ன செய்தான்? துணிந்து தவறு செய்தான். அழைப்பின் காரியத்தை செய்யல, அழைப்பு இல்லாத காரியத்தில் அவன் செயல்பட்டான். இன்னைக்கு நாம அழைப்பு ஒன்று இருக்கும், நாம செயல்படுறது வேறு ஒன்று. அழைப்போடு தேவன் நடத்துறது ஒரு இடத்துல, நாம வேறு ஒரு இடத்துல. இது மட்டும் என்ன, ஜெபம் பண்ணலையா? குறை சொல்லல. சவுளுடைய வாழ்வை கவனிங்க, கொஞ்சம் சவுளுடைய வாழ்வை கொஞ்சம் படியுங்க.
படியுங்க, உங்க இதயத்தை ஸ்திரப்படுத்த பாருங்க. அவரோடு நிலைத்திருக்கிற ஒரு வாழ்வாய் உங்களுடைய வாழ்வை மாற்றுங்க. அவரோடு நிலைத்திருக்கிற வாழ்வு இல்லை என்று சொன்னாலே, ஓ இதுவும் அதுதானே அதுவும் இதுதானே எல்லாம் சொல்லிக்கொண்டே போகலாங்க. எல்லாம் சொல்லிக்கொண்டே போறதுக்கு நல்லதா இருக்கும். ஆனால் ஆசீர்வாதம் கிடைக்குமான்னு பாருங்க. எவ்வளோ துன்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதித்தாலும் நாம் புரிஞ்சுக்கிறது இல்லை. அந்த அழைப்பு நோக்கத்தை புரிஞ்சிக்காம அதுக்கு ஒரு வியாக்கியானம் சொல்ல ஆரம்பிச்சிருவோம். அதுக்கு ஒரு வெளிப்பாடு நாம கொடுப்போம். நாம அதுக்கு ஒரு பதிலை வச்சு அது வாக்குவாதம் செய்வோம். விட்டுடுங்க, அப்படியா பட்டல விட்டுடுங்க. கர்த்தர் எங்க எப்போ எப்படி தட்டணுமோ அங்க அப்போ அப்படி தட்டுவார். விட்டுடுங்க, அவ்வளவுதான். கர்த்தர் பேசுவார். ஒவ்வொருவரும் தேவனுடைய பணி செய்வது நம்மேல் விழுந்த கடமை. அதுதான் அழைப்பு. அதை உணரணும். அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 9:16 சுவிசேஷம் பிரசங்கிப்பது என்மேல் விழுந்த கடமை. அது கடமை. இதுதான் அழைப்பு நோக்கம். நான் இப்படிதான் போகணும், அது நோக்கம். அது என்மேல் விழுந்த கடமை. ஆனா இப்படியும் இருப்பு, அது மட்டும் இல்லையா, இது சரியில்லையா பேசுறியா, விட்டுடுங்க. சண்டை போடாதீங்க, விட்டுடுங்க. ஜெபம் பண்ணுங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க. அழைப்பு நோக்கத்தை உணருங்க. ஒவ்வொரு மேல விழுந்த கடமை, ஒவ்வொரு மேலே விழுந்திருக்குது கடமை. நேற்று பொழுதிலே நம்முடைய பவர் ஆஃப் டிவி மூலமாய் ஒரு பட்டிமன்றம் ஒன்று, ஒரு அழகான ஒரு தலைப்பை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். என்ன தலைப்பு என்று சொன்னால், குட்டி போட வேண்டியது மேய்ப்பனா ஆடுகளா அப்படின்னு ஒரு அழகான ஒரு ஆர்குமெண்ட் நடந்தது. அது வருகிற இந்த பொங்கல் விடுமுறை நாட்களிலே அது தொலைக்காட்சியிலே போடுவார்கள். அது கவனியுங்க. அது மேய்ப்பன் தான் குட்டி போடணும், அபிஷேகம் அங்கதான் இருக்குது. இல்லை இல்லை இல்லை. அழகான விளக்கத்தை நம்முடைய பிரதர் ஜேக்கப் அழகாக கொடுத்தார். அதனுடைய முடிவு அது அல்ல, அது அல்ல. அதனுடைய முடிவு ஒவ்வொரு ஆடுகளும் குட்டி போடணும். ஒவ்வொரு விசுவாசியும் ஆத்துமாக்களை ஈன்றெடுக்கணும். அப்படி இல்லைன்னா சபை விழுந்துரும். அப்படி இல்லைன்னா பாஸ்டர் பார்த்துக்கார் அப்படின்னு விட்டா முடிஞ்சிடும். அதான் நிறைய சபைகள் மூடி இருக்குது. ஒரு அழகான ஒரு விளக்கத்தோடு அந்த ஒரு ஆர்குமெண்ட் அதில் நடந்தது. அதை கவனிங்க, தயவு செய்து அதை கவனிங்க. அது யூடியூப்ல போட்ட பின்பு நான் அனைவருக்கும் அதை பகிர்ந்து கொள்ளுகிறேன். ஏன் அதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், இன்னைக்கு வளர்ச்சி இல்லாததற்கு காரணம் அதுதான். ஊழியக்காரன் பார்த்துக்குவான் விட்டு ஊழியக்காரன் விசுவாசியை பார்த்து விட்டு சபை மூடியாச்சு. ஒவ்வொரு மேல விழுந்த கடமை அது. ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது அந்த கடமை. ஒவ்வொருவரும் கணக்கு கொடுக்கணும். ஒவ்வொருவருக்கும் அது இருக்குது. இதை உணர்ந்தாலே போதுங்க, சபைகள் கட்டப்பட்டுடும், அழைப்பு நோக்கம் நிறைவேறிடும். எந்த நோக்கத்தோடு நம்ம தேவன் தெரிந்து கொள்ளாரு அந்த நோக்கம் நிறைவேறும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இதை அறிந்து கொள்ளுங்க. அழைப்பு நோக்கத்தை உணருங்க. நோக்கத்தை உணர்ந்து போடுங்க. உங்களுடைய பயணம் இருக்கட்டும். நிற்கிறவர்கள் நீங்கள் விடாதபடி எச்சரிக்கையா இருங்க. நின்று கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற நீங்கள் விழுந்து போகாதபடி எச்சரிக்கையா இருங்க. அதுதான் எபிரேயர் 11வது அதிகாரத்தை மீண்டும் எடுத்துக்கொள்வோம். எபிரேயர் 11வது அதிகாரத்திலே 7வது வசனத்திலே அவர் சொல்லுகிற காரியம் அதேதான். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சித்து தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்காக பேழை உண்டு பண்ணினான். அதனாலே உலகம் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து விசுவாசத்தினாலே நீதிக்கு அவன் சுதந்திரவாளியாய் மாறி போகிறான். நீதிக்கு சுதந்திரவாளியாய் மாறுகிறான். தன் குடும்பத்தை ரட்சித்துக் கொள்ளுகிறான். உலகம் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிற ஒரு காலம் இது. எத்தனை ஆத்துமாக்கள் ரட்சிக்க போறீங்க? எத்தனை ஆத்துமாக்களை கர்த்தருடைய பக்கமா திருப்ப போறீங்க? எத்தனை ஆத்துமாக்களை பேழைக்குள்ள சேர்க்க போறீங்க? எத்தனை ஆத்துமாக்களை கர்த்தருக்கு அறுவடை செய்ய போறீங்க? கர்த்தருக்கு நீங்கள் அறுவடை செய்வீர்களானால் அவன் என்ன செய்கிறானாம்? அவன் விசுவாசத்தினாலே நீதிக்கு சுதந்திரவாளியாய் அவன் மாறி போனான். நீங்கள் நீதிக்கு சுதந்திரவாளியாய் மாறுவீர்கள். அழைப்பு நோக்கத்தை உணருங்க. சவுலை மறந்துடாதீங்க, நோவாவை மறந்துடாதீங்க. மறந்துடாம உங்களுடைய ஆவிக்குரிய பயணத்தை தொடருங்க. கர்த்தர் நம்மையும் நம்முடைய ஊழியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.